Welcome to Max Winner. இப்போ 10th standard CBSE Max Introduction to Trigonometric chapter exercise 8.3 question number 4 discuss பண்ண போகிறோம். 4th questionல 4th part. அதில் proof type of question 1 plus secant a whole divided by secant a which is equal to sin square a divided by 1 minus cos a. என்ன hint கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் செப்பரேட்டாக சிம்பிளிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. கவனிங்க, நமக்கு சீக்கன் தீட்டா ஃபார்முலா என்ன தெரியும்? சீக்கன் ஏ ஈக்குவல் டு 1 பை காஸ் ஏ. அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 1 பை காஸ் ஏ ஹோல் டிவைடட் பை 1 டிவைடட் பை காஸ் ஏ. இப்போது இந்த 1 கூட இந்த ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணணும். அப்படின்னா அந்த இதோட டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இந்த 1 கீழே 1 பை 1 சேம் அதே 1 தான். அப்போது இந்த 1க்கும் காஸ் ஏக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 1 அண்ட் காஸ் ஏ. எல்சிஎம் எடுக்க தெரியாட்டி ரெண்டையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் அதான் ஆன்சராக வரும். ஸோ காசியா இஸ் த எல்சிஎம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் காசியை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் காசியை மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ஸோ சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நியூமரேட்டரிலும் காசியவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் 1 பை காஸ் ஏ இந்த ஹோல் டிவைடட் பை 1 பை காஸ் ஏ. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். அது இப்போ என்ன பண்ணலாம், காஸ் ஏவை ஒரே இதாக எழுதிடுங்க. டினாமினேட்டரில் காஸ் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 1 பை காஸ் ஏ. இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ டிவைடட் பை பிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன், சி டிவைடட் பை டிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன். இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்? ஏ பை பி ப்ராடக்ட், இந்த டிவிஷன் ப்ராடக்டாக மாறிடும். இந்த சி பை டிங்கிறது ரெசிப்ரோக்கலாக டி பை சியாக மாறிடும். இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா இது எப்படி ஆகும்? காஸ் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை காஸ் ஏ, அதாவது ஏ பை பி. இப்போ இந்த டிவிஷன் என்ன ஆயிரும்? ப்ராடக்ட். இந்த சி பைடிங்கிறது ரெசிப்ரோக்கலாக டி பை சியாக மாறிடும். அப்போது காஸ் ஏ பை 1. இப்போ இந்த காஸ் ஏ நமக்கு கேன்சல் ஆயிருமா? ஸோ ஆன்சர் வந்து காஸ் ஏ ப்ளஸ் 1. இது லெஃப்ட் சைடு மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம் எல்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு காசில் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதையும் என்ன பண்ணணும்? காசில் மாற்றணும். அப்போ சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர் கூட ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் டு 1. இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயரில் எப்படி எழுதலாம்? இந்த காஸ் ஸ்கொயர் ஏ அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாதிரி. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ இந்த நியூமரேட்டர் பார்ட் என்ன ஆயிரும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ த ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்? இந்த 1 ஸ்கொயர் எழுதுகிறோம். 1 ஸ்கொயர்னு போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எதுக்காண்டி அப்படின்னா இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணால் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ காஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ த ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ நம்ம இடத்துல 1 மைனஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ எழுதிடலாம். வேல்யூ வந்து என்னது? இதை கேன்சல் பண்ணது 1 ப்ளஸ் காஸ். கவனிங்க, எல்ஹெச்எஸ் வேல்யூ காஸ் ஏ ப்ளஸ் 1, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நம்ம என்ன 1 ப்ளஸ் காஸ் ஏ எழுதலாம், காஸ் ஏ ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடும் காஸ் ஏ ப்ளஸ் 1, ரைட் சைடும் காஸ் ஏ ப்ளஸ் 1. அப்போ ரெண்டுமே என்னது? இட்ஸ் எ ஈக்குவல். ஸோ கன்க்ளூஷன் என்ன எழுதலாம்? 1 ப்ளஸ் சீக்கன் ஏ, அதுதான் லெஃப்ட் சைட், டிவைடட் பை சீக்கன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. ரெண்டுமே ஈக்குவல். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் 1. இதில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொசிகன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏவை யூஸ் பண்ணணுங்கிறது தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே ரைட். இப்போ இதில் கொசிகன் ஸ்கொயருங்கிற டேர்ம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொசிக் டேர்மை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் மொத்தத்தையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் சைனால் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்காங்க. ஸோ காஸ் ஏ minus sin a plus 1 the whole divided by cos a plus sin a minus 1. இதை மொத்தத்தையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணணும்? சைனால் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இந்த டேர்ம் கீழே சைன் எல்லாத்துக்கும் வந்துடுமா? அப்போ என்ன ஆகும்? டிவைட் பை sin a in numerator and denominator. என்னங்கிறது நியூமரேட்டர், டிஆருங்கிறது டினாமினேட்டர். ரைட். அப்போ காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் 1 பை சைன் ஏ த ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ பை சைன் ஏ.
plus sin A divided by sin A minus 1 divided by sin A. இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் இதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும் cos by sin ஃபார்முலா என்னது cos by sin theta cot theta. அப்போ cot A வா மாறிடும் minus 1 plus 1 by sin A வந்து cosec A. The whole divided by cos A by sin A என்னது it's a cot A minus இங்கே plus 1 minus cosec A. ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுற கவனிங்க cos theta divided by sin theta. என்ன ஃபார்முலா it's a cot theta. 1 by sin theta ஃபார்முலா என்னது 1 by sin thetaங்கிறது it's a cosecant theta. இந்த ரெண்டு ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா cot A plus cosecant A எழுதுகிறேன் minus 1 divided by cot A plus 1 minus cosecant A. கவனிங்க இங்கே 1 கொண்டு வந்துட்டோம் எதுக்காண்டி அப்படின்னா நமக்கு என்ன ஐடென்டி கொடுத்துருக்காங்க இந்த ஐடென்டி யூஸ் பண்ண cosecant square A equal to 1 plus cot square Aங்கிற ஐடென்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 1 வர இடத்துல நம்ம என்ன போடலாம் cosecant square A 1 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்போது இந்த cot square இங்கே வந்தால் minus cot square A வேல்யூ equal to 1. அப்போ இந்த 1 பதிலாக இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும் cot A plus cosecant A minus 1 பதிலாக cosecant square A minus cot square A the whole divided by cot A plus 1 minus cosecant A. கவனிங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம் A square minus B squareங்கிற ஐடென்டி யூஸ் பண்ணலாமா அதோட வேல்யூ ஆனது A plus B into A minus B. அப்போ என்ன வரும் cot A plus cosecant A minus இந்த இடத்துல A plus B A minus அப்போ என்ன வரும் cosec A ப்ராக்கெட்டை ப்ளஸ் மைனஸை வெளியே போட்டுக்காங்க cosec A plus cot A. அடுத்தது cosec A minus cot A the whole divided by cot A plus 1 minus cosec A. இப்போ இது ஒரு டேர்ம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இது மொத்த டேர்ம் இதில் cot A plus cosecant A cot A plus cosecant A நமக்கு என்ன இருக்குது சேமாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துடலாமா cot A plus cosecant A அந்த டேர்மை வெளியே எடுத்துட்டா இந்த டேர்முக்கு பதிலாக 1 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை இங்கே போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன இருக்கும் மிச்சம் இருக்க வேல்யூ cosecant A மைனஸ் cot A. ஏன்னா இந்த இடத்த வெளியே எடுத்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இது மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த மைனஸாக உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க டினாமினேட்டர் என்ன இருக்கும் cot A plus 1 மைனஸ் cosecant A. நல்லா கவனிங்க இதை காமெடிச்சா இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது cot A plus cosecant A இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 மைனஸ் cosecant A இது வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் cot A மைனஸ் cosecant A ப்ளஸ் cot A டிவைடட் பை 1 டினாமினேட்டர் 1 ஃபஸ்ட் ஆகிடுதேன் மைனஸ் cosecant A ப்ளஸ் cot A. ஏன்னா டினாமினேட்டர் நியூமினேட்டர் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ண ஈஸியாக தெரியுங்கிறதுனால அப்படி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது ஈக்குவேஷன் ஃபஸ்ட் இந்த டேர்ம் எழுத cosecant A ப்ளஸ் cot A. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cosecant A ப்ளஸ் cot A அதான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேல்யூவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அதே கொஸ்டினில் நெக்ஸ்ட் பார்ட்டு இப்போ லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறோம் 1 ப்ளஸ் sin A டிவைடட் பை 1 மைனஸ் sin A இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி இருக்கும். எப்படி A ப்ளஸ் B A மைனஸ் B இந்த ஃபார்மேட் எதாவது இருந்தது அப்படின்னா இல்லை மைனஸ் ப்ளஸ் மாதிரி கூட இருக்கலாம். இப்படி இருந்தால் என்ன பண்ணுங்கள் அதே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிட்டு அதோட காஞ்சிகேட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஆப்போசிட் சிம்பிள் A மைனஸ் பின்னா அப்போ A ப்ளஸ் B அதால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும். சரியா அப்போ இந்த லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணனா அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே 1 மைனஸ் sin A அப்போ காஞ்சிகேட்டு 1 ப்ளஸ் sin A சேம் மாலை திரும்ப டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு ஒரே டேர்ம் 1 ப்ளஸ் sin A 1 ப்ளஸ் sin A அப்போ என்ன ரூட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் sin A த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே A மைனஸ் B A ப்ளஸ் B. அப்போ நமக்கு என்ன தெரியும் விச் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று சொல்லுங்கள் ஏவோட வேல்யூ எவ்வளோ ஏவோட வேல்யூ 1 ஸோ A ஸ்கொயர் பியோட வேல்யூ எவ்வளோ இட்ஸ் sin A அப்போது sin ஸ்கொயர் A. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் sin A ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா சரி வேணா அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுங்கள் 1 ப்ளஸ் sin A த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே ஈக்குவேஷனில் சிக்கு வரணும்
அப்போ கீழே உள்ள டேர்மை காசாக மாற்றணும். அப்போ சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயரும் எப்படி ரிலேட் பண்ணணும்? ஈக்குவல் டு 1. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே லெஃப்ட்டில் வச்சுக்காங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, காசு இருக்குது. காசு இருந்தால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சீக்கன் கூட ரிலேட் பண்ணலாம். ஏன்னா சீக்கனோட ஃபார்முலா என்னது? 1 பை காஸ் ஏ. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயும் ஸ்கொயரு இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஓகே, அப்போ அது ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. இப்போ இந்த ஆன்சரை பாருங்கள், சீக்கு வரணும். அப்போ நம்மளாம் பிரிச்சிடலாமா? 1 பை டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாமா? அப்போ 1 பை காஸ் ஏ ஃபார்முலா என்னது? 1 பை காஸ் ஏ இட்ஸ் சீக்கன் ஏ. சைன் ஏ பை காஸ் ஏ ஃபார்முலா என்னது? இட்ஸ் டான் ஏ. ஸோ இதுதான் நமக்கு என்னது? ரைட் சைடில் இருக்கிற பார்ட். ஸோ left side equal to right side, hence proved. LHS equal to RHS, hence proved. Students, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.